ஹே காய்ஸ், ஒரு வில்லேஜ் ஸ்டைல் காரக்குழம்பு ரெசிபியோட வந்துட்டோம்ல. என்னடா வில்லேஜ் ஸ்டைலுன்ட்டு குக்கரையும் கேஸ் ஸ்டவ்வையும் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம தான் வில்லேஜ் விஞ்ஞானி ஆச்சே. விஞ்ஞானியெல்லாம் இந்த மாதிரி குக்கர்லையும் கேஸ் ஸ்டவ்லையும் தான் செய்வோம். அப்படியே என்னோட ஸ்டைலில் ஆரம்பிக்கலாமா? குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூனுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு, ஒரு 4-5 பூண்டு, அவங்க கூட அப்படியே நல்லா ஒரு 1.5 அளவுக்கு வந்து ரஃபாக சாப் பண்ண பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு லிட்டை போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். 3-4 நிமிஷம் கழிச்சு லிட்டை ஓபன் பண்ணி பார்த்தா தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கி இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுக்கலாம். இப்போ அதே குக்கர்ல இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு, ஒரு டீஸ்பூனுக்கு கடுகு, சும்மா ஒரு 10 வெந்தயத்தையும் சேர்த்துக்கிட்டு, ஒரு 1/2 வெங்காயமும் ஒரு 5-6 பூண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவன் கூட ஒரு 4-5 முருங்கைக்காய், 2 மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு, அவன் தலை மேல உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லிட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். இதெல்லாம் வேகிறதுக்காக ஒரு 4 நிமிஷம் கழிச்சு லிட்டை ஓபன் பண்ணி நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி விழுது, கொஞ்சமா தண்ணி, அப்படியே 2 ஃபுல் டேபிள் ஸ்பூனுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளையும் சேர்த்துருக்கோம். குழம்பு தூள் இல்லாதவங்க சில்லி 1 டீஸ்பூனும் மல்லி ஒரு 3 டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு தண்ணி ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ லிட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா முருங்கைக்காய் நல்லா ஒரு 80 to 90% வெந்திருக்கும். இப்போ நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி இவன் தலை மேல சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் போட்டு அப்படியே கொஞ்சமா கொத்தமல்லி தலையை தூவி நல்லா ஒரு 7 to 8 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். லிட்டை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே சூப்பரா வெந்திருக்கும். ஃபைனலா கொத்தமல்லி தலையை தூவி இறக்கணும்னா நம்ம தலைவன் மாசா ரெடி ஆயிருவான். கண்டிப்பா இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நன்றி.